ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் கட் பேங்கிளுக்கு வந்து எப்படி த்ரெட் ட்ராப் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ வந்து அந்த பேங்கிளில் வந்து ஒரு எலகண்ட்டான டிசைன் வந்து பண்ண போகிறோங்க. இன்றைக்கி வந்து என்னென்ன டிசைன் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த டிசைன் தான் பண்ண போகிறோங்க. இதுக்கு என்னென்ன தேவையான மெட்டீரியல்ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து ரெடியாக நான் வச்சுட்டேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவும் ஒர்க் பண்ணிடலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செயின் ஸ்டோனு, அதுக்கப்புறம் ரவுண்ட் ஸ்டோன், அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திலகம் ஸ்டோனும் எடுத்துருக்கேங்க. இது வந்து எல்லாத்தையுமே எடுத்து ஸ்ட்ரைட்டாக திருப்பி வச்சிடணுங்க. அப்போ தான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு ஏதாச்சும் டேமேஜ்லாம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. நம்ம வந்து சீக்கிரமாக ஒர்க் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2/4 ஒன் கட் பேங்கிள் எடுத்திருக்கேங்க. இதுக்கு வந்து 50-50ன்னு 2 டைம் வந்து த்ரெட் எடுத்து ரேப் பண்ணியிருக்கேங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் வந்து 4 சைட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்காக ஈக்குவலாக வந்து கேப்ஸ் வந்து வரணும் இல்லைங்களா, அதுக்காக வந்து நான் சென்டர்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கிறேங்க. இது வந்து நான் வந்து ஒரு குத்து மதிப்பாக தான் நான் மார்க் பண்ணுறேன். இதுக்கு வந்து இன்னொரு மெத்தடும் இருக்குது, அது வந்து டிஸ்டன்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தட் வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து குத்து மதிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நமக்கு பார்த்தாலே தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நான் வந்து மார்க் பண்ணி இது பண்ணுறேங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ஸ்டோனை வந்து வச்சிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுகர் பீட்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிடலாங்க. அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து ஃபேப்ரிக் க்ளூ தாங்க எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து சென்டர் ஸ்டோன்ஸை சுற்றியும் வந்து லைட்டாக க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். சுகர் பீட்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு ஏதாச்சும் ஒரு பேங்கிள்ஸ் அதை ஒன்று போட்டு அதுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அதை எடுத்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 4 சைட்ஸும் வச்சுக்கிறேன். 4 சைடு இந்த மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸ் விட்டு வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்துக்கும் சென்டரில் இன்னொரு சுகர் பீட்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஃப்ளவர் டிசைன் வந்து மேக் ஆயிருங்க. இதே மாதிரி வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பேங்கிளுக்குமே பண்ணி எடுத்துடலாம். பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிசைன் பண்ணுறனாலும் பண்ணலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து இதை அப்படியே சுற்றியும் மறுபடியும் செயின் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டியும் அப்படி பண்ணனாலும் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவர் டிசைன் வந்து மேக் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டோன் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். இதுக்கு வந்து 2 லேயர் இருக்குங்க செயின் ஸ்டோனு. ஃபஸ்ட் லேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 14 இது இருக்கணுங்க. அதாவது செயின் ஸ்டோனில் ஒவ்வொரு இது இருக்குது இல்லைங்க, அதில் வந்து 14 இருக்கணும். நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 7 கட் பண்ணி வச்சுக்கிறேன். மேலே 7 கீழே 7 அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அடுத்து செகண்ட் லேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 19 இது இருக்கணுங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 அதுக்கப்புறம் ஒரு 9 அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ வந்து அந்த இது சுற்றி வந்து லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபஸ்ட் லேயர் வந்து ஒட்டிக்கிறேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10, 9 கட் பண்ணி வச்சுருக்கீங்களா அதையும் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேங்க. ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் விட்டிங்கனாலே இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ளூ எல்லாமே காஞ்சிருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அது வந்து கரெக்டான பொசிஷன்ஸ்க்கு வந்து வந்துடும். இது நல்லா வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா, ரவுண்ட் ஸ்டோன் வந்து 2 சைடு நான் வந்து ஒட்டிக்கிறேன். இது எல்லாத்துக்குமே வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ தாங்க யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் வந்து B7000 வந்து எங்கேயுமே யூஸ் பண்ணல. ஏன்னா இது வந்து கொஞ்சம் விசிபிளாக தெரிகிறதுனால B7000 யூஸ் பண்ணிங்கன்னா அதோட ட்ரேஸ் வந்து ரொம்ப அதிகமாக தெரியும். அதனால் வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூவே யூஸ் பண்ணுறேங்க. இப்போ வந்து ரவுண்ட் ஸ்டோனை வந்து 2 சைடு ஒட்டிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக வந்து சுற்றியும் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த திலகம் ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 3 மேலே கீழே 2 சைடு வந்து இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சென்டரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவலான ஒரு டிஸ்டன்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இதே மாதிரி வந்து நம்ம வந்து ஃபுல் பேங்கிளுக்கும் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வந்து அந்த சூப்பர் ஒரு எலகண்ட்டான டிசைன் வந்து கிடைக்குங்க. நிறையா பேங்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ண பிடிக்காதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பேங்கிள் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். டிசைனுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு மெத்தட் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மெத்தட் வந்து சொல்லுவாங்கங்க. இப்போ வந்து ஒரு பேங்கிளில் வந்து நீங்கள் 4 சைட்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற பேங்கிள் எடுத்து ஒரு சர்க்கிள் போட்டுருங்க. அதை வந்து 4ஆக வந்து இது பண்ணிடுங்க. இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு 4ஆக வேணும்னா இந்த லைனுக்கு நேராக வந்து பேங்கிளை வச்சு நீங்கள் வந்து லைட்டாக க்ளூ ஆலையோ ஏதாச்சும் ஒன்று வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேப்ஸ் எல்லாம் வந்து ஈவனாக அது ஸ்ப்ளிட் ஆகும். நீங்கள் வந்து 4ஆக பண்ணலாம், இல்லை 6ஆக பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ இது வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கு நேராக வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஈவனான கேப்பில் வந்து டிசைன் வந்து மேக் பண்ண முடியுங்க. நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து 2 பேங்கிளுமே நான் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஸ்டிக் ஆகிறதுக்கு வந்து
விட்டுட்டோன்னா நல்லா ஸ்டிக் ஆயிருங்க, ஒரு ஸ்டோன்ஸ் கூட விழாது. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தது, பார்த்தாலே தெரியும் அந்த க்ளூவோட ட்ரேஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான ஃபினிஷிங்கில் வந்து கிடச்சிருக்குங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன கலரில் வேணாலும் பண்ணி உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு தரலாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நிறையா டுட்டோரியல்ஸ் எல்லாம் வேணால் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.